மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அதிர்ஷ்டமிக்க தலைவர் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக காங்கிரசின் தமிழகத்தின் பொறுப்பை ஏற்று தலைவர் பொறுப்பை ஏற்று பல வெற்றிகளை காங்கிரஸ் தேடி தந்த ஒரு மாபெரும் தலைவர். காங்கிரஸிலே தமிழக காங்கிரஸிலே 6 ஆண்டுகள் நிரந்தரமா ஒரு தலைவர் இருக்கிறது அழகிரி தான். அந்த அளவுக்கு மேலிடத்துக்கு நம்பிக்கையோடும் காங்கிரஸுக்கு உண்மையாக உழைக்கின்ற ஒரு அருமையான தலைவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை துவக்கி வைத்து வாழ்த்துவது என்பது தயாரிப்பாளருக்கு ஒரு அதிர்ஷ்டம். இந்த படம் இதய கோயில். எல்லாருக்கும் இதயம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் இதயம் உள்ளவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள். பட்டு சட்டை, பட்டு வேட்டி, உயர்ந்த ரக துணிகள் அடைவதாலே மட்டும் மனிதன் அடையாளப்படுவதில்லை. அவன் மனிதன் அல்ல. ஆனால் மேலாடையை விட உள்ளாடைன்னு ஒன்று இருக்கு. மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம், இது யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் மனிதம் நிறைந்தவர்கள். அந்த இதயம்தான் கோயிலா விளங்கும். ஏன்னா மனிதர்கள் மீது அனுதாபப்படணும். அனுதாபப்படுவதன் மூலம் நேசம் ஏற்படும், மனித நேயம். அந்த மனித நேயம் ஏற்படும் போது தர்மங்கள் செழிக்கும், ஏழைகளுக்கு உதவுவார்கள். ஏழைகளை கண்டு இறங்குவோர் எல்லோருமே இதய தெய்வம்தான். அந்த ஏழைகள் அவர்களை தெய்வம் மதிப்பார்கள். ஆகவே பேரறிஞர் அண்ணா கூட சொன்னார், ஏழைகளின் சிரிப்பிலே இதயத்தை ஏழை இறைவனை காணுகிறோம் என்றார். அதை போல இந்த இதய கோயில்னு ஒரு முதல்ல தமிழ் பெயர் வச்சிருக்கீங்களே, அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தமிழுக்கு பஞ்சம் ஏற்படல, ஆனால் சினிமாவில் தமிழ் பேருக்கு பஞ்சம் ஏற்படுச்சு. எதை எடுத்தாலும் ஆங்கிலத்தில். பாருங்க, நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய். வாழ்த்துக்கள். யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஜனநாயக நாடு. அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்போ இருக்கிற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்பட மக்களுக்கு தேவையான கொள்கைகள் தான் சொல்லி போராடுறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க. இப்போ புதுசாக ஒரு கட்சி வரும்போது மக்களுக்கு என்ன வித்தியாசமாக செய்ய போறீங்க? அதை வைத்து தான் அவருடைய வெற்றியும் தோல்வியும். அது இருக்கட்டும், அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த ஏழைகளின் இதய கோயில் ஆகணும். பேரறிஞர் அண்ணா சொன்னார், என் மடியிலே ஒரு கனி விழுந்தது, அந்த கனியை நான் இதயத்தில் வைத்து கொண்டேன், அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார். அந்த மாதிரி இதயத்தில் இடம் பண்ணனா ஏழைகளுக்கு என்ன பண்றீங்க, அதை வைத்துத்தான். அதனால் இந்த படம் மக்களை கவர வேண்டும். இதில் இன்னொன்று வித்தியாசம் என்னன்னா, ப்ரொடியூசர் எங்கள் வட சென்னையை சார்ந்தவர், வண்ணாரப்பேட்டையை சார்ந்தவர், இணை தயாரிப்பாளரும் எங்கள் பகுதி. ஆகவே இந்த வண்ணாரப்பேட்டையிலிருந்து கலைப்புலியஸ் தானு பெரிய தயாரிப்பாளர் இருக்கார். ஐசரி வேலனுடைய மகன் ஐசரி கணேஷ், அவன் இப்போ ஒரு பெரிய தயாரிப்பாளர். அடுத்து நான் சிறுபட தயாரிப்பாளர். பேர் சொல்கிற அளவுக்கு ராயபுரத்துலேருந்து இவங்க எங்களை தவிர பெருசாக வேறு யாரும் வரல. இப்போ இந்த தம்பி விஜயா ராஜேந்திரன் அம்மா தயாரிப்பாளர், அவருடைய கணவர் தான் கூட இருந்து இயக்குகிறார், மகன் நடிக்கிறார். எங்களுக்கு என்னென்னா, அந்த காலத்திலேருந்து நான் போராடுறது எங்கள் வட சென்னையை சார்ந்தவர்கள் முன்னேறணும். அது சுயநலம்தான். அதில் என் தம்முடைய ராஜேந்திரன் துணிச்சலோடு இந்த இதய கோயிலை ஆரம்பித்து தன் மகனையே கதாநாயகனாக அறிமுகம் செய்கிறார். நம்முடைய டைரக்டர் தம்பி ஜீவன்
ஜீவன் மயில் அவர்கள், முருகனுடைய வாகனம் மயில், நீ முருகனாக இருந்து இந்த ஹீரோவை காப்பாற்று, இந்த கதையை காப்பாற்று, தயாரிப்பாளரை காப்பாற்று. ஒரு தயாரிப்பாளர் வெற்றியும் தோல்வியும் இயக்குனர் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு எத்தனை ஹீரோக்கள் உருவாகி இருந்தாலும் சரி, ரஜினி முதல் கொண்டு அஜித், விஜய் யாராக இருந்தாலும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு, அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டதற்கு டைரக்டர்கள் தான் காரணம். என் தம்பி உதயகுமார், சின்ன கவுண்டர், எஜமான், கிழக்கு வாசல் போன்ற மிகப்பெரிய படங்கள்லாம் வெற்றி படங்களாக்கி அந்த ஹீரோக்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கொடுத்தவர். பேரரசு, இயக்குனர் பேரரசு, விஜய் நடித்த 2 படங்கள் சிவகாசி, திருப்பாச்சி, பெரிய வெற்றி படம். ஆக ஒரு இயக்குனரால் தான் நடிகர்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குது. இயக்குனர் மனசு வைக்கல, திறமையை காட்டலன்னா எந்த ஹீரோ மிளிர போகிறது இல்லை. அதனால் எங்கள் ஏரியா புள்ள ராஜேந்திரன் மகன், எங்கள் குடும்பத்து புள்ள, அவன் ஒரு ஹீரோவானா எங்களுக்கு பெரிய பெருமை, வட சென்னைக்கு பெருமை, தமிழகத்துக்கு பெருமை. ஆகவே இந்த இதய கோயில் ஏழைகளின் இதயில், மக்களின் இதயத்தில் இடம்பெற்று வெற்றி படமாக அமைஞ்சு ராஜேந்திரன் அவங்க மனைவி தயாரிப்பாளர் வெற்றி பெற்று தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும். இந்த பிள்ளைய நிறைய படங்கள் நடிக்க வேண்டும். வாழ்த்துகிறேன். நல்ல இதயம் கொண்டவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். எங்கள் இதயங்களில் நல்ல வாழ்த்துக்களை சேர்த்து இந்த ஹீரோ வாழ்க, இயக்குனர் வாழ்க, தயாரிப்பாளர் வெற்றி பெற்று வாழ்க. நன்றி, வணக்கம். வந்த உடனே ஃபோன் அடிக்குது பாருங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு படத்திற்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான துவக்க விழா நடப்பதே தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு விடிவு காலம் வரப்போகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது என்பதை இங்கே நான் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அழகாக நடக்குது. தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அண்ணன் சொல்லியது போல, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் அழகிரி ஐயா அவர்கள் இங்கே வந்திருப்பது அது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்போ காங்கிரஸ்காரங்கள்லாம் சினிமாவுக்கு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. இப்போ சினிமாவையெல்லாம் விட்டுறக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே சிவாஜியை விட்டுட்டீங்க. அதாவது அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி இதய கோயிலை பற்றி முடிச்சுடுவான், அப்புறம் அந்த மேட்ருக்கு வரேன். ஒரு முக்கியமான மேட்டரில் அதுக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதய கோவில் இது ஒரு வெற்றி டைட்டில். ஏற்கனவே இதய கோயில் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படம். அது 10 ஆண்டுகளுக்கு பின்னால் திருப்பி இன்னொரு இதய கோயிலை எடுக்கிறீங்க. இந்த டைட்டிலே மிக அற்புதமான டைட்டில். அந்த படத்தில் ஒரு சேட் எண்ட் இருக்கும். அதாவது கிளைமேக்ஸ் சோகமான கிளைமேக்ஸு, இதில் சந்தோஷமான கிளைமேக்ஸ் வைங்க. அவர் சந்தோஷமாக சொல்கிறாரு. நிச்சயமாக அதாவது இவர் மனைவியார் இயக்க, இவருக்கு இன்னொரு இயக்குனர் அந்த இயக்குனர் வரவே மாட்டேன்றாருண்ணே. எங்கே மாயா, ஏன்னா ரொம்ப வெக்கப்படுறிய நீ. ஐயோ, யாருக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண? யாருக்கிட்ட அசிஸ்டண்ட்? இணைப்பு அவரே பா, ஏதோ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைரெக்ஷன் சொல்லி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். டைட்டில் சூப்பரான டைட்டில் வச்சுருக்கீங்க. நல்ல ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் யார் பண்ணது? நீங்கள் 2 பேர் சேர்ந்து. ஸோ ஒரு படத்தோட கதாநாயகி முகத்தை பார்த்தாவே பாதி படத்தோட வெற்றி அதில் தெரிஞ்சிடும். டைட்டில் மீதி. அப்புறம் நீங்கள் டைரெக்ஷனை சின்சியராக பண்ணுங்கள். நல்ல தொழில் தெரிந்த யூனிட்டை வச்சுக்கோங்க, நல்ல கேமராமேனை வச்சுக்கோங்க, நல்ல இணை துணை இயக்குநர்களை வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ண எனக்கு தேவையில்லைண்ணா. எங்கள் இசையமைப்பாளருங்க எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க போல் இருக்கு. சின்ன பசங்க போல் இருக்கு, புது பசங்க. பரவாயில்லை.
இந்த திரைப்படத்தின் இந்த துவக்க விழா இவ்வளவு விமரிசையாக நடைபெறுகிறது என்றால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இதை தமிழ் சினிமாவில் முதல்ல அன்னக்கிளி ஆரம்பித்தப்போ எல்லாரும் என்னங்க அன்னக்கிளின்னு ஒரு படம் இருக்குங்க, யாருங்க இந்த இளையராஜான்னு ஒரு ஆள், இப்படியெல்லாம் சொல்லி கிண்டல் அடித்தவங்க தான் இந்த தமிழ் திரையுலகினர். அதில் அன்னக்கிளி பண்ண ரெக்கார்ட் பிரேக் இன்னி எந்த படமுமே முறியடிக்கலை. இளையராஜாங்கிற ஒரு மிக ஆளுமை மிக்க ஒரு இசையமைப்பாளரை கொடுத்தது அந்த திரைப்படம் தான். அந்த மாதிரி இந்த இசையமைப்பாளரும் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தைரியமாக வா, நீ நின்று செய், வாழ்த்துகள். ஒரு அண்ணன் அழகிரி அண்ணன் வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா மூப்பனார் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய மிகப்பெரிய ரசிகர். என்னுடைய படங்கள் எல்லாம் பார்ப்பார். என்னடா நீ வந்து கதர் சட்டைக்கு மரியாதை கொடுத்து ஒரு படம் எடுத்துட்டேன்னாரு சின்ன கவுண்டர். அவர் அந்த ஏங்கிளில் பார்த்தார். கலைஞர் அவர்கள் படத்தை பார்த்து விஜயகாந்தியை நடிக்க வச்சிட்டிங்க அப்படின்னாரு. விஜயகாந்தன் நடிக்கவே இல்லை அந்த படத்தில், சும்மா அப்படியே அன்பாக வருவார், இயல்பான நடிப்பு அவரது. ஸோ அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்க முடியுமா, ஒரு இலக்கியம் மாதிரி எடுத்திருக்கீங்களேன்னு பாராட்டின காலங்கள் எல்லாம் உண்டு. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று இளைய தளபதி விஜய் அவர்கள் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மிக சந்தோஷமான விஷயம். ஒரு வார்த்தை சொன்னார் நேர்த்தியடியாக, அரசியல் நான் வந்து வெறும் இதுக்காக பயன்படுத்துறதுக்காக வரல, உண்மையாக மனிதர்களை மக்களையும் நேசித்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அரசியல் தலைவனான பிறகு களத்தில் இறங்கும்போது சினிமாவில் நடிக்கிறத விட்டுருவேன்னு சொல்லியிருக்கார். இந்த ஒரு தைரியம் எந்த ஒரு நடிகருக்கும் இதுவரையில் இருந்ததா தெரியல. அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது அந்த தைரியம், அந்த ஆளுமை, அந்த பண்பு, அந்த அன்பு, அந்த அடக்கம், மற்றவங்க எல்லாம் அரவணைத்து செல்கிற ஒரு எல்லா விஷயமும் இருந்தது. இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஒரு கலைஞரும் ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்களாலும் வந்து இவரால் ஈடு கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணுமே தவிர, ஒரு சாதாரண தலைவராக நம்ம எடை போட்டு விட முடியாது திரு விஜயகாந்த் அவர்களை. அவர் நம்மிடையே இன்று இல்லை என்றாலும் அவருக்காக எத்தனை குரல்கள், எத்தனை இதயங்கள் அழுதது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒன்று செஞ்சுருக்கார் அவர் மக்களுக்காக. அவர் ஆட்சியை பிடித்து தான் செஞ்சாரான்றது இல்லை, ஆட்சியை பிடிக்காமலேயே செஞ்ச ஒரு மாபெரும் தலைவனாகத்தான் விஜயகாந்த். ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி நம்ம தமிழ்நாட்டை முதல்ல ஆண்டு கொண்டிருந்தது. அப்புறம் ஐயா காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து காமராஜர் அவர்களுடைய காலத்திலேருந்து எடுத்து பார்த்தோம்னா, நான் எல்லாம் இப்போ வந்து ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தேன் ஒரு காலத்தில். எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, ஆனால் கோயிலுக்கு போய் பஜனை பாட்டு பாடிட்டு இருப்பார். இதெல்லாம் தாறுமாறாக இருக்கும். அப்போது காங்கிரஸ் ரெண்டாக உடையுது, ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு மாறுது, அப்புறம் காங்கிரஸ் ஐன்னு வருது, அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரே காங்கிரஸ் ஆகுது. இது உங்களுக்கு இந்த வரலாறுலாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த கட்டத்தில் காங்கிரஸை முறியடிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்படுகிறது. அதில் மெயின் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா சினிமா தான். பேரறிஞர் அண்ணா சினிமா துறையில் கால் பதித்தவர். வேலைக்காரி அவருடைய கதை தான் இல்லையா? அந்த மாதிரி அண்ணா கதை, கலைஞர் அவர்கள் வசனம், எம்ஜிஆர் அவர் ஹீரோ, இந்த 3 பேரும் ஒரு கட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். திமுக வெற்றி பெற்றது. அதுக்கடுத்தது இந்த வெற்றியினுடைய அடித்தளம் பார்த்திங்கன்னா, இது அசைக்கவே முடியாது. காங்கிரஸில் நமது நடிப்பு மேதை சிவாஜி அவர்கள் இருக்கிறாங்க. காமராஜர் அவர்கள் போவதுக்கு முன்னால் சிவாஜி அங்கே போவார் அந்த மேடையில். நான் பல மேடைகளில் நம்ம சிவாஜி பேசுகிறதையே பார்த்துருக்கேன். சிவாஜி வந்து பேசுவார், உங்கள் ஓட்டு அப்படி கத்துவார் அந்த கணீர் குரலில். அதுக்கு முன்னாடி குமரேனந்தன் பேசுவார். இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன். அங்கேயும் ஒரு சிவாஜி கணேசன் தேவைப்பட்டார். அதுக்கப்புறம் கால மாற்றங்கள், புரட்சி தலைவரே ஒரு கட்சியை ஆரம்பித்தார்.
எம்ஜிஆர் கட்சி ஆண்டது, அம்மா ஆண்டார். இப்போது இருக்கிற முதல்வர் கூட சினிமா துறையில் கால் பதித்து விட்டு வந்தவர் தான். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, காங்கிரஸ் தான் மிஸ் பண்ணிருச்சு. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராஜன் சார்கிட்ட ஒரு கதையை சொன்னேன். நான் ஒரு விழாவில் ஒரு முதலமைச்சர், முன்னாள் பாண்டிச்சேரி முதலமைச்சர் கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். நான் அவர் நடுவில் உட்காந்துருந்தார், நான் லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தேன். ரைட் சைடில் ஒரு நடிகர் உட்காந்துருந்தார், ஒரு பிரபல நடிகர். அந்த முக்கியமான அந்த ஃபங்க்ஷனில் காங்கிரஸ் கட்சி தலைவர், அப்போது முதல்வர், அவர் கேட்டார் என்கிட்ட. அந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் போய் பேசுகிறார் மேடையில். பேசும்போது என்கிட்ட வந்து இவர் பேர் என்னங்கன்னு கேட்டார். இவர் பேர் தாங்க ராஜேஷ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஒரு 5 கோடி தமிழர்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு. அப்புறம் என்ன யாருன்னு கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன். கேட்கவே இல்லை. சரி, நம்ம அதை விட லாய்க்கில்லாத அளவு விருப்பம் போல் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் பேசுகிற முறை வந்தப்போ நான் சொன்னேன், காங்கிரஸ் ஏன் தோற்றுக்கிட்டே இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. ஒரு 100 படங்கள் நடித்த நடிகனை கூட தெரிந்து கொள்ளாத ஒருவர் தலைவராக இருந்தால் எப்படி? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கலைஞர்களை யார் கௌரவிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நல்ல ஆட்சியாளர்களாக மாற முடியும், இருக்க முடியும். இது இன்னைக்கு நேத்தலைங்க. ராமாயணம் தொட்டு அந்த காலத்தில் இருக்க இந்த அரசர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்களுக்கெல்லாம் மல்லி அள்ளி கொடுப்பாங்க. எதுக்கு? கலைஞர்கள் தான் மாற அந்த அரசனை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள், அந்த அரசனை பற்றிய புகழை வெளியே சென்று பரப்புவார்கள். அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் ராஜாக்களுக்கு பேரும் புகழும் வந்தது. இல்லைன்னா ராஜராஜ சோழனை பற்றி இத்தனை பேர் சொல்ல 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 தான் அந்த ஆள் கதை வருது. புகழுக்கு மட்டும் நம்ம நிறைய அள்ளி கொடுக்கணும். அதனால் நிறைய அள்ளி கொடுக்கிறவர்கள் அரசராக வேண்டும், கலைஞர்களை அரவணைக்கிறவர்கள் அரசராக, ஆட்சியாளர்களாக வேண்டும். அதனால் இருந்த ஒரு சிவாஜி எப்போ விட்டீங்களோ அப்போவே காங்கிரஸ் சவுத் இந்தியாவில் மங்கிடுச்சு. அந்த தப்பை பண்ணாமல் இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் என்னை கூட மதித்து நீங்கள் என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு, முன்னாடியே கேட்டு அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படம் நான் பார்த்துருக்கேன்னு நம்மளை பாராட்டிட்டு உட்கார்ந்துருந்த அழகிரி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் அரவணைங்க. உங்கள் கட்சிக்கு யாராச்சும் ஒரு நடிகரை வந்தான்னா அவர் இவன் நடிகன் தானேன்னு ஏளனமாக பார்த்து அனுப்பிடாதீங்க சார். ஒரு நடிகனுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ஓட்டாவது விழும் சார். அது உங்களுக்கு தெரியாது எங்கெங்கே விழுன்னு. அதனால தான் திரைப்பட கலைஞர்களை அனைத்து கட்சிக்காரர்களும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் மீது அவர்களை ஏளனம் செய்து அவர்களை பயன்படுத்த தவறுகிறார்கள். அதனால் பெரும் விளைவுகளை அரசியல் கட்சிகள் சந்திக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் செய்து விடாதீர்கள். இது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது அல்ல. சினிமாக்காரனுக்கு அயோக்கியத்தனம் பண்ணுறது, ரொம்ப தப்பு பண்ணுறது, அடுத்தவனை ஏமாத்துறது தெரியாது. அவன் நேர்மையாக உழைச்சி அவன் உழைப்பில் தான் அவனுக்கு பேர் வந்திருக்குமே தவிர, நல்லா நடிக்கலைன்னா கைத்தட்ட மாட்டான் ஜனங்கள், நல்லா டான்ஸ் ஆடலைன்னா ரசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி தான் அவங்க கைத்தட்டல் வாங்கி அவங்க வளர்ந்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்களை அழகாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், நான் அனைத்து அரசியல் கட்சிகளும், காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை அவர்கள் மூலமாக நீங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தலாம். அதன் மூலமாக உங்கள் கொள்கைகளை பரப்பலாம் என்று கூறி, இந்த மாதிரி விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு நல்ல அழகான மேடையை அமைத்து தந்த அன்பு தயாரிப்பாளர் திரு ராஜேந்திரன், திருமதி விஜயா ராஜேந்திரன் அவர்களுக்கும், இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறார் பாப்பா, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஹீரோவும் சூப்பராக இருக்கார். பாருங்கள், அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படம் எடுத்து முடிச்சிட்ட மாதிரியே ஒரு ஸ்டில்லு மிகச்சிறப்பாக வந்திருக்கு.
இதில் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுலேயே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எங்கே டைரக்டரே வாயா. இப்போது அழகிரி சாருக்கு இன்னொன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். காங்கிரஸில் நிறைய பேர் நடிகர்கள் வந்து சேர இருக்கிறாங்க சார். அவங்களெல்லாம் அரவணைச்சுக்குங்க. புது புது கலைஞர்களை யார் எங்கே இருந்தாலும் தேடி போய் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லுங்கள். அதில் தப்பே கிடையாது. நீங்கள் ஒரு கலைஞனை வாழ்த்துனா 1,00,000 பேருக்கு அது போய் சேரும். யார் வாழ்த்துனாங்கன்றது அதுதான் இந்த பவர் ஆஃப் தி சினிமா. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், இந்த சவுத் இந்தியாவை பொறுத்தவரையிலும் சினிமாவோட பவரு அது வேறு லெவலு. சினிமா எடுக்கிறவங்க சில படங்கள் ஓடுது, சில படங்கள் ஓடுறதில்லை. அது அடுத்த கட்டம். ஒரு சமயம் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா என்னென்னலாம் செஞ்சால் சினிமாவுக்கு நல்லதுன்றதை நாங்கள் அப்போ சொல்கிறோம். நிச்சயமாக சொல்லுவோம் அப்போது ஐயாவை பார்த்து. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு புதியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு சினிமா திரைப்படத்தை தயாரிக்க முன் வந்து 2 அறிமுக நாயகன் நாயகியை வைத்து படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவருக்கு பொருளாதார நெருக்கடி வந்து விடக்கூடாது. இப்போ சினிமான்னு அண்ணன் கேட்டாங்க, இந்த படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, இப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு அண்ணன் உண்மையில் என்கிட்ட கேட்டாங்க. எவ்வளோ செலவாகும் இந்த படம் எடுக்கிறதுக்கு? விஜயராஜேந்திரன் தான் முடிப்பேன். சொல்லுங்கள் எவ்வளோ பட்ஜெட்டு? பட்ஜெட் கேட்டாருங்க அண்ணன். 1.5 ரூபாயா? இந்த 1.5 கோடிக்கு பதிலாக 15 கோடி ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. உதயகுமார் சார் எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாரு. நீ சினிமாவுக்கு நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ராஜன் சார் பெஸ்ட்டு பேசிட்டாரு, 2வது அவர் பேசிட்டாரு. அப்படியே முடிச்சுருந்துக்கலாம், நம்ம பேச்செல்லாம் நேராக அழகிரி ஐயாவே கூப்பிட்டுருக்கலாம். இப்போ நிறையா திரைப்பட இசை வெளியீட்டுல தான் நிறைய நடக்குது. திரைப்படத்துக்கு பூஜை போட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் இதுதான் முறை. ஒரு படத்துக்கு பூஜை போட்டு பலரோட வாழ்த்துக்களோட ஆசீர்வாதங்களோட ஆரம்பிக்கிறது தான் முறை. இப்போ அதெல்லாம் இல்லை. போன இடத்துல படத்தை ஆரம்பிச்சுட்டு முடியும் போது வந்து வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்து இசை வெளியிட்டுலாம். இசை வெளியீட்டோட ஒரு விளம்பரத்துக்காக தான் இன்றைக்கி செய்யப்படுது. அப்படிங்கும்போது இன்றைக்கி இதே கோவில் அழகாக பூஜை போட்டு குத்து விளக்கேற்றி பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் இந்த மேடை சிறப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி ஐயா வந்து ஆரம்பிச்சு வச்சதான். ராஜன் சார் சொன்னார் 6 வருஷமாக தலைவராக இருக்காருன்ட்டு. 6 வருஷமாக காங்கிரஸில் தலைவர் இருக்காருன்னா அதுதான் ஒரு பண்பு வெளிப்பாட்டு பொறுமை, பண்பு, எல்லாரையும் அரவணைச்சு போகிறது. நம்ம உதயகுமார் சொன்னார், சினிமாக்காரங்க அரவணைச்சு போங்க, கலைஞர்லாம் அரவணைச்சு போங்கன்ட்டு. மக்களை அரவணைச்சு போனால் நம்ம அதில் அடக்கம் தானே, தனி சினிமாக்குன்னு பிடிக்கிறது. அதில் மக்களை அரவணைச்சு போகிற கட்சி தான் காங்கிரஸ். அவர் கலைஞர் ஏற்கனவே கலைஞர் அரவணைச்சு போன கட்சி தானே அது. கலைஞர் பிரிக்கிறிய கலைஞர் அரவணைச்சு போன கட்சி தான் அது. நம்ம என்ன தான் சொன்னால் கூட யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, ஏற்கனவே அரசியல் கட்சியில் பயணிச்சுங்களாலும் சரி, இன்றைக்கும் சொல்ல போகிற வார்த்தை நாங்கள் காமராஜ் ஆட்சியை ஆரம்பிப்போம். யாராக இருக்கட்டும், யார் கட்சி ஆரம்பித்தாலும் நான் திரும்ப காமராஜ் கட்சி ஆட்சியை அமைப்பு சொல்கிறாங்க. அப்போ என்ன நமக்கு தெரியுது, இது வரைக்கும் ஆண்ட முதல்வர்களையே காமராஜ் தான் உருப்படியாக ஆண்டுக்கான்னு தெரியுது. யாராவது இன்னொரு தலைவர் பேர் சொல்லி இவர் கட்சி அமைப்பு சொல்கிறாங்களா, இவங்க ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்களா? இன்றைக்கி விஜய் சார் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் ஒரு விழாவில் பேசினார்,
காமராஜர் படிக்கலனார். இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கிற விஜய் சார் கூட காமராஜர் உதாரணம் கட்டுறாரு, வேறு எந்த தலைவர் உதாரணம் காட்டலை. இதுதான் காங்கிரஸ் கிடைச்ச பெருமை. எனக்கு என்ன வருத்தம்னா, யார் யாரோ காங்கிரஸ் ஆட்சி ஆக்கிறோம் அமைப்போம்னு சொல்கிறாங்களே, அதை காங்கிரஸ் திருப்பி அமைக்கணும். அதை ஒரு கொள்கை எடுத்துக்கணும். திருப்பி காங்கிரஸ் ஆட்சி அமைச்சே தீர்வோம் அப்படின்னு அது இருந்தாலும் போதும், மக்கள் நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. கலைத்துறை உங்களுக்கு காமராஜர் ஆட்சி வரைக்கும் சினிமாவுக்கும் அரசியல் சம்மந்தம் இல்லை. ஏன்னா சினிமாக்காரன் நம்பித்தான் அரசியலுங்கிறது காங்கிரஸுக்கு அப்போ இல்லை. அதுக்கப்புறம் தான் அண்ணாதுரை, அறிஞர் அண்ணாதுரை ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், அதுக்கப்புறம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்கள், இன்றைக்கி இருக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே சினிமா சைடு உள்ளவங்க தான். அப்போ திமுகவுக்கு அப்புறம் தான் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத ஒன்று ஆகிப்போச்சு. அது நல்லதுக்காக கெட்டதுக்காக தெரியல நம்மளுக்கு. அது நல்லதுக்குன்னா ஏன் இன்றைக்கும் காமராஜ் ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அரசியல் பிரபலங்கள் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய எனக்கு என்னென்னா, நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு போவாங்க சினிமாக்காரங்க, ஒரு கட்சி சார்பாக போயிட்டு வருவாங்க. அது கொள்கைக்காக இல்லை, அது கூலிக்காக. சில நடிகர்கள் தான், சில கலைஞர்கள் தான் கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சியில் சேருவாங்க. நிறைய பிரபலங்களை அரசியல் கட்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த பிரச்சாரத்தோடு முடிஞ்சு வச்சு, அந்த தேர்தல் பிரச்சாரத்தோடு முடிஞ்சுவோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த மீட்டிங் போக மாட்டாங்க, கட்சி ஆஃபீஸ்க்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி கலைஞர்களை மக்கள் அடையாளம் கண்டுக்கணும். அரசியல்வாதிகள் அடையாளம் கண்டுக்கிறார்கள் இல்லையோ, மக்கள் அடையாளம் கண்டுக்கணும். காங்கிரஸ் அழகிரியா வந்திருக்காரு. ஆமாம், அவர் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸுக்குள்ளே நமது சலசலப்பு, இந்த சண்டைகள் எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. ஆளுங்கட்சிகளோட எதிர்கட்சிகளோட சலசலப்பாக கேள்விப்படுறோம். இவங்க இணைவாங்களா, கூடுவாங்களா, திரும்ப சேருவாங்களா, இவர் அறிக்கை இன்னொருத்தர் அறிக்கை இப்பெல்லாம் போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸில் எந்த காசு இருந்துச்சோ அது இப்போ இல்லை, 6 வருஷம் இல்லை. அதில் நல்ல ஒரு நிலைமைக்கு இப்போ காங்கிரஸ் இருக்குது. அழகிரி ஐயா இந்த படத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதய கோயில் டைட்டில் சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட்டு அப்படின்னா, சினிமா ஒரு வரையறுக்குள்ள ஒன்று வச்சிரும். இப்போ இதயம் நெஞ்சம் அப்படின்னாலே அது காதலுக்கு தான் குத்தகை விட்டாங்க. இதயம் அப்படின்னா அது காதல், இதய கோயில்னா அது காதலிக்காக இதயத்தில் கோயில் கட்டியிருக்கான். இதய ராகம்னா காதலிக்காக பாடுறான். இப்போ இதயம்னாலே அது காதலுக்காக தான். அது காதல் சம்மந்தப்பட்டது, காதலுக்கான உறுப்பு பண்ணி போச்சு. அது மாதிரி நெஞ்சம் டைட்டில் பாருங்கள், நெஞ்சில் ஒரு ஆலயம், காதலிச்சு செத்து போவான். நெஞ்சில் ஒரு ராகம், அவனும் காதலிச்சு செத்து போவான். நெஞ்சு மறுப்பதில்லை, அவன் காதலி சா கொடுத்துட்டு நினச்சிட்டே இருப்பான். நெஞ்சுக்கும் இதயத்துக்கும் வேறு வேலையே இல்லையா? இதயம்தான் அம்மாவை நேசிக்கும், இதயம்னா அது அப்பாவை நேசிக்கும், இதயம்னா அது நண்பனை நேசிக்கும், இதயம் தங்கச்சி நேசிக்கும், அக்காவை நேசிக்கும். நாங்கள் சினிமாக்காரங்க இதயம்னா அது ஒன்லி லவ்வுக்கு தானே நாங்கள் சொல்லிவிட்டோம். அதை கொஞ்சம் மாற்றணும், இதய பாசம் அப்படிலாம் மாற்றணும். என்ன உதயகுமார் சார்? ஆமாம், நீங்கள் சின்ன கவுண்டர்லாம் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டிய. ஆமாம், உங்களை தெரியுது அழகிரி ஐயாவுக்கு, எனக்கு என்ன தெரியல அவருக்கு. நான் படம் கொடுக்குறேன், நான் படம் எடுத்து நான் அவர்தான் போட்டு காட்டேன். ஃபஸ்ட்டு எடுக்கிற படத்தை அழகிரிய தலைமையில் நிறைய காங்கிரஸ்கெல்லாம் கூப்பிட்டு படத்தை பாருங்க அப்படின்ட்டு. ஆமாம், அவர் நான் ஒட்டுக்கிட்டே இருக்கேன். சென்னுக்கும் நல்லா இருந்துச்சு, எஜமானும் நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. என்னடா அது அவரே பாராட்டிக்கிருக்காரு, நம்ம திருப்பாச்சி சிவாசனம் பார்க்கலையோ சார்? ஆமாம் ஆமாம், நான் தள்ளி உட்காந்துட்டேன், ராஜன் சார் இடையில உட்காந்துட்டார். ஆமாம், நான் திரும்ப இந்த சார் பென்ட்ரைவ் தரேன் எல்லா படத்தையும், நீ படம் பார்த்ததுக்கப்புறம் நான் சந்திப்பேன் சார், அப்போ தான் என்ன மதிப்பீங்க. அங்கேயே கேட்டார், நீ அறிமுகமாயிட்டான். அது மாதிரி இந்த இதயங்கிறது அது லவ்க்கான பார்ட் ஆகி போச்சு. அப்புறம் இதில் அந்த இதய கோயில், பழைய இதய கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு இயக்குனர் மணிரத்னம் சார்,
நான் ரெண்டும் டைட்டில் ஒற்றுமைன்னு பார்த்தா இப்போ மனிதன் சாருக்கும் இவருக்கு ஜீவன் மயிலுக்குமே ஒற்றுமையாக இருக்குது. ஏன்னா அவர் படம் பண்ணும்போது யாரும் ஒர்க் பண்ணவே இல்லை. யார்? மணிரத்னம் சார் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டார். இவர் அப்படி தான். இந்த ஜீவன் மயிலும் கேட்டால் அவர் யாரும் ஒர்க் பண்ணல. அனுபவத்தில் அவர் வந்திருக்காரு. அது மாதிரி மணிரத்னம் சார் மாதிரி ஒரு இடத்துல இருந்து சிஷினாக இருந்து தொழிலை கற்றுக்கிட்டு தான் படம் பண்ணி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆர்வம் இருக்கணும். சினிமா லவ் பண்ணணும். நிறைய சினிமாக்கள் பார்க்கணும். அப்போ மனிதன் காலத்தில் எங்கே போய் பார்க்க முடியாது. இப்போ வந்து யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது. யூடியூப்பில் போனாலே இன்றைக்கி சினிமா கற்றுக்கலாம். அப்போ மாதிரி இப்போ 5 படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும், 10 படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும், அப்போ தான் இயக்குனர் ஆக முடியலாம். ஒரு வரமுறை இலக்கணம் இருந்துச்சு. அது இப்போ இல்லை. சினிமாவில் ஜெயிக்கணும் வெறி இருந்தால் போதும். அந்த வெறி ஜீவன் மயிலுக்கு வேணும். கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜேந்திர சார் ப்ரொடியூசராக இருக்கார். இந்த படம் அறிமுக நாயகன் இதுவாக இருக்குது. அப்புறம் பேர் சொன்ன மாதிரி அதிகமாக சொன்ன மாதிரி சினிமாக்காரங்க காங்கிரஸாருக்கு தேவைப்படுன்னு சொன்னாப்புல இந்த படம் ப்ரொடியூசரு பக்கா காங்கிரஸ்காரன் தெரிஞ்சு வச்சு எனக்கு. நான் நம்ம சிறப்பு விருந்தினர் உதயகுமார் சார், ராஜன் சார், பேரரசு எல்லாம் போட்டுருந்துச்சு. நான் வந்து பேனரில் பார்த்தேன். எங்கள் தலை ஒன்றுத்தையும் காணோம். மேலே பாருங்க, காமராஜர், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே. ஆகா, அது பக்கா காங்கிரஸ் பார்ட்டி போல இருக்குது. மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினச்சினா. இல்லை, போட்டு கொடுக்குறேன் ஒருத்தர் வேறு யாருமே இல்லை. நான் எந்த அடையாளம் தெரியாமல் ஒன்றும் அப்படியே சினிமா டேரக்டர் மாதிரி நடிச்சு உட்காந்துருக்கேன். அழகர் சார்கிட்ட பீச்சை போட்டு கொடுக்குறாரு. நீ கிட்ட சேப்பார் அவர் இருந்தால் என்ன சேர்த்துக்குவார் சார். அவர் வந்து மக்களை நேசிக்கிறவர். ஏன்னா அதனால் எல்லா கட்சிகளும் நீங்கள் சார் அவர் அழகிரையா அவர் அதிமுக முக்கியமான ஆள். அவர் தான் எடப்பாடிக்கு வலது காண்டே அவர் தான். என்ன நீங்கள் பார்த்து உட்காந்துங்க பக்கத்தில். நாங்களும் போட்டு கொடுப்போம்ல. இங்கே சின்ன கவுண்டு எஜமான சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏடிமிக்க பிரச்சார பிறங்கி அவர் தான். ஆமாம், கொஞ்சம் கவனிச்சுங்க அவரை. ஆமாம் ஆமாம், அவருக்கு நான் பரவாயில்ல. ஆமாம், அதனால் காங்கிரஸ் மிக மிக அபிமானிங்கிறது தெரிஞ்சு வச்ச ப்ரொடியூசரு. அப்போ அவர் பையன் அவரும் காங்கிரஸ் அவ்வளோதான் இருக்க முடியும். இந்த படத்து மூலிமா திவாகர் அவர்கள் பெரிய ஹீரோவாகி நீங்கள் காங்கிரஸில் இணைந்து காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணணும். ஓகே, அது உங்கள் விசுவாசம். ஆமாம், கொள்கை அடிப்படையில் நம்ம இந்த கட்சியில் இருக்கலாம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஃபேமிலிக்கும் காட்க்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதய கோவில் படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக டைரக்டர் ஜீவன் மயில் சாருக்கும் அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் விஜய் அம்மா அண்ட் ராஜேந்திரன் சார் அண்ட் நவீன் சாருக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என் கோஸ்டா திவாகருக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆர்வி உதயகுமார் சாருக்கு என்னோட ரொம்ப நன்றி சார். உங்கள் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெரியவங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கண்டிப்பாக உங்கள் பிளெஸ்ஸிங்கும் சப்போர்ட்டும் கொடுங்க. அண்ட் அகெயின் இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. இதய கோயில் திரைப்பட துவக்க விழாவில் வந்து வாழ்த்துறை வழங்கி இருக்கிற தயாரிப்பாளர் ராஜன் அவர்களே, ஆர்வி உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, இவங்களாம் வரல இல்லையா, அருமை நண்பர் முத்தழகன் அவர்களே, இன்னும் நான் பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய தோழர்கள் ஏராளமாக இருந்தும் அனைவருடைய பெயரையும் நான் விழித்ததாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பக்கத்தில் அமர்ந்திருக்கிற அனைவருமே காங்கிரஸ்காரர்கள். எனவே எல்லார் பேரையும் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் அதிக மகிழ்ச்சி. ஏன்னா ராஜேந்திரன் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர்.
என்னோடு எப்பொழுதும் சென்னையில் இருக்கிற நண்பர்களில் ராஜேந்திரனும் ஒருவர், தளபதி பாஸ்கர் ஒருவர், கடல் தமிழ்வாணன் ஒருவர், இப்படியாக ஏராளமான நண்பர்கள் அந்த சபையிலே இருக்கிறார்கள். அவர் ஒரு திரைப்படம் எடுக்கிறார், அவருடைய மகன் அதிலே நடிக்கிறார் என்ற அந்த செய்தி எனக்கு கிடைத்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்கள நான் அந்த பார்வையில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. திரைப்படம் எடுப்பது அவ்வளவு எளிதா, யார் வேண்டுமானாலும் எடுத்து விடலாமா என்கின்ற யோசனை அப்பொழுதுதான் எனக்கு வந்தது. என்கிட்ட ராஜேந்திரன் எதையும் அதிகமாக பேச மாட்டார், மிக மிக குறைவாக பேசுகிற நண்பர் அவர். அவராவது ஓரிரு வார்த்தை பேசுவார். திவாகரன் அதுவும் பேச மாட்டார். இன்னைக்கு தான் அவர் பேசி நான் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு நிறைவான நிகழ்ச்சி இது. நான் இங்கே பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்களை கேட்டேன். எனக்கு முதல் நிறைவு என்னன்னா, என்னுடைய நண்பரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு திரைப்படம் எடுக்கிறார்கள், அவர்களே அதில் நடிக்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏன்னா உலகில் தோழமையை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று கருதுகிறவன் நான். எனவே என்னுடைய தோழருடைய குடும்பமும் தோழரும் இணைந்து ஒன்றை செய்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதே போல் ஐயா ராஜன் அவர்களை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன், பல இடங்களில் பார்த்திருக்கிறேன், தேசிய தோழர்கள் மிகுந்திருக்கிற இடங்களில் பார்த்திருக்கிறேன். அதன் பிறகு உதயகுமார் அவர்களோடு பேசிய பொழுது பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அதே போலதான் பேரரசு அவர்கள், அவர் பேசுகிற பொழுது பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும். திரைப்படத்துறை என்பது ஒரு பெரிய விளையாட்டு திடல். அரசியல் என்பது எப்படி ஒரு பெரிய விளையாட்டு திடலோ, அதே போல திரைப்படத்துறை என்பதும் பெரிய விளையாட்டு திடல். இந்த விளையாட்டு திடலில் யார் வேண்டுமானாலும் விளையாடலாம், வெற்றி பெறலாம். அது அவரவர்களுடைய திறமையை பொறுத்தது. எனவே அந்த திறமையை பயன்படுத்தி ராஜேந்திரன் இந்த இதய கோயில் படத்தில் வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல ஆர்வி உதயகுமார் அவர்கள் பல அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்னார். நீங்கள் அவர் ஸ்தாபன காங்கிரஸில் இருந்திருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜரோடு நெருங்கிய பழக்கத்தில் இருந்திருக்கிறார், அல்லது அந்த காலத்தில் இருந்த நண்பர்களோடு அவர் இருந்திருக்கிறார். ஓரிரு விஷயங்கள் பேசுகிற பொழுதே நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். அவருக்கு ஒரு தேசிய உணர்வு இருக்கிறது, தேசியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ராஜன் அவர்களும் தேசியவாதி தான், அவர்களும் ஒரு சிறந்த தேசியவாதி. அரசியலை பற்றி உதயகுமார் அவர்கள் பேசினார்கள், வரவேற்க வேண்டிய அம்சம். ஒரு அரசியல் கட்சி யாரையும் விட்டு விடுவதில்லை, முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இந்திரா காந்தியை காங்கிரஸ் வெளியேற்றியது தெரியுமா உங்களுக்கு? மகாத்மா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தேர்தலில் ஒரு வேட்பாளரை போட்டு தோற்று போனார், தெரியுமா? சிவாஜி கோச்சிட்டு வெளியில போயிட்டாருங்கிறது டெல்லிக்கு தெரியல. அப்பொழுது வெங்கட்ராமன் ஒரு அசாத்திய செல்வாக்கோடு இருந்த காலம், அவர் இராணுவ மந்திரி. அவர் நேரடியாக இந்திரா காந்தி கிட்ட போய், சிவாஜியை விட்டுலாம் கட்சி நடத்த முடியாது, தேர்தல் நடத்த முடியாது, எனவே நீங்கள் சிவாஜிக்கு அவர் கேட்குற சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெங்கட்ராமன் சொன்னால் இந்திரா காந்தி ஒத்துக்குவாங்க, மறுக்க மாட்டாங்க, ஏன்னா இராணுவ மந்திரி, அந்த குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவர். ஓகே, அவர் வர சொல்லுங்கன்ட்டாங்க. சிவாஜி ஹைதராபாத்தில் சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கார். அவரை தேடி கண்டுபிடிக்க நேரம் ஆயிட்டது. பக்கத்து மாநிலத்தில் குண்ட்ராவ் முதலமைச்சர். வெங்கட்ராமா அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். உடனே குண்ட்ராவ் என்ன செஞ்சார்? குண்ட்ராவ் அந்த காலத்தில் ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு முதலமைச்சர். அவர் சிவாஜியை போய் அந்த ஷூட்டிங்கில் பிடிச்சி ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றி பெங்களூருக்கு கொண்டாந்து மேக்கப்போடையே அவரை டெல்லிக்கு அழைச்சிட்டு போயிட்டார். இரவு நேரத்தில் இந்திரா காந்தியை எழுப்பி சிவாஜியை அறிமுகப்படுத்தி சிவாஜியை கொண்டு போய் நிறுத்தினாங்க. சிவாஜி அவங்களுக்கு நல்லா தெரியும். கேட்டாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டாங்க.
சிவாஜிக்கு அப்போ தான் தெரிஞ்சது தான் பிரச்சனையே நம்ம தலைவிக்கு தெரியல. ஏன்னா சொல்லப்படவில்லை. நீங்கள் அதுதான் முக்கியம். ஒன்றை சொல்லுதல் வேண்டும். கடல் போல் பறந்து கிடக்கிற ஒரு அரசியல் கட்சியில் என்னுடைய பிரச்சனை என்னுடைய தலைவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. நாம் சொல்லணும். சிவாஜிக்கு அதை போன்ற பிஆர்ஓ அமையல. எல்லாம் சிவாஜி இங்கே இருந்துக்கிட்டு பாருங்க, உங்களையே மதிக்கல பாருங்க, உங்களையே மதிக்கல பாருங்க, உங்களையே மதிக்கல பாருங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய அங்கே என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியல. சிவாஜி கையில் லிஸ்ட்டு கிடையாது. சிவாஜிக்கு தன்னுடைய வேட்பாளர் யார் என்று தெரியாது. எந்த தொகுதி நம்ம கேட்டோன்னு அவருக்கு தெரியாது. உண்மையாலுமே அப்பாவி அவர், ரொம்ப ரொம்ப அப்பாவி. எதுவுமே தெரியாது அவருக்கு. அதன் பிறகு ஒரு 15 நிமிஷத்தில் ஞாபகத்துக்கு வந்த தொகுதிகள் எல்லாம் எழுதி அம்மாட்ட கொடுத்தாங்க. அம்மா டிக் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் நான் நின்ற தொகுதியும் யாரோ எழுதி கொடுத்துட்டேன். நான் 2 நாள் ஓட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாறிட்டு வந்துட்டேன். வந்து ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போனேன். அப்போ அவருக்கு ரொம்ப வேண்டியவர் ஜெகவீர பாண்டியன்னு ஒரு தோழர். நானும் அவரும் தான் போனோம். ஜெக்கு சொன்னார் இது மாதிரி. அப்பா ஒன்று மடா விடுது, எனக்கு தெரியாது. சிவாஜி இப்படியே சொன்னாருங்க. உண்மை அது, அது பொய்யே கிடையாது. அவருக்கு பொய் சொல்ல வராது. அவருக்கு என் முகம் தெரியுமே ஒழிய நான் தான் அழகிரின்னு தெரியாது. நான் தான் கடவுளில் நிற்கிறேன்னு அவருக்கு தெரியாது. என்னடா ஒழுதா போயிட்டுது, என்ன போகும் ஏமா அந்த ராஜசேகரனை கூப்பிட்டு ஏடா எழுதி கொடுத்த? இல்லையே எனக்கு தெரியாது. அது செல்லப்பா எழுதி கொடுத்துட்டாங்க. என்னடா இன்னும் மாற்ற முடியுமா ஐயாக்கு? அது சினிமா மாதிரி கேட்பாரு. எங்கே போய் மாற்றுவீங்க? எதுக்கு சொல்கிறேன்னா, சிவாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கட்டும், நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுவும் இந்திரா காந்திக்கு சிவாஜியை மிகவும் பிடிக்கும். சிவாஜிக்கு அதே போல் இன்னொரு விஷயம் ஏற்பட்டது. ஏன்னா உதயகுமார் அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். சிவாஜியும் மூப்பனார் ஐயாவும் ரொம்ப நண்பர்கள். மூப்பனார் ஐயா முன்னாடி போனால் சிவாஜி பின்னாடி தான் போவார். ஏன்னா அவருக்கு இணையாக நடக்கக்கூடாதுன்னு நினைப்பார். பாப்புலாரிட்டிங்கிறது மூப்பனாரை விட சிவாஜிக்கு தான் அதிகம். ஆனாலும் மூப்பனார் அவர்களுக்கு இருக்கிற அந்த தனி மரியாதை, கட்சியில் இருந்த அவருக்கு முக்கியத்துவம், இன்னும் பல்வேறு காரணங்களை கருதி தன்னுடைய தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் முன்னாடி போவார், இவர் பின்னாடி தான் போவார். சிவாஜிக்கு ராஜ்யசபா பிரச்சனை வந்தது. இந்த சிவாஜிக்கு ராஜ்யசபா தரணும்னு சொல்லி இந்திரா காந்தி கிட்ட மூப்பனார் எடுத்துக்கொண்டு போனார். துரதிர்ஷ்டம் என்னன்னா, அதற்கு முன்பு அமிதாப் பச்சன் பேர் போய்விட்டது. நீங்கள் நமக்கு சிவாஜி முக்கியமானவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அமிதாப் பச்சனை விட எந்த வகையிலும் குறைவானவரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பார்வையில் சிவாஜி அளவுக்கு அமிதாப் பாலன் நடிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. இந்த ஷோவில் இளையர் 2-3 படம் பார்த்துருக்கிறேன், அதில் நடிச்சிருக்காரு. அவர் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா இவர்கள் போவதற்கும் அமிதாப் பச்சன் பெயர் டிக்காவதற்கும் சரியாக போயிடுது. நீங்கள் மூப்பனார் அதிர்ந்து பேசுவாரா? மூப்பனார் எப்பயுமே பேச மாட்டார். நீங்கள் கட்சி மேடைக்கு கொண்டாந்தாலே பேச மாட்டார். எல்லாம் அழகிரி பேசுவார், பீட்டர் பேசுவார்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். நீங்கள் சோனியாட்ட போய் மூப்பனார் எதையும் மீறி பேசுவார். சாரி, இந்திராட்ட அவர் ஒன்றும் பேசலை. வெளியில் வந்த பிறகு சிவாஜி கோபிச்சுக்கிட்டார். சிவாஜி கோபித்து கொண்டாரோ இல்லையோ, சிவாஜிக்கு வேண்டியவர்கள் கோபித்து கொண்டார்கள். இதனால் சோர்வு வருகிறது, அவ்வளவுதான். அரசியல் என்பது என்னன்னா, நீங்கள் கடுமையாக போராடி கொண்டே இருப்பது தான் அரசியல். எனக்கு இவர் அதை செய்யலை, அவர் இதை செய்யலை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போ எனக்கே கூட நான் தலைவராக வந்த பிறகு 3 தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். நான் இப்பொழுது தான் அவருடைய சிரமத்தை அனுபவிக்கிறேன். நான் ஒருத்தவருக்கு எக்ஸுங்கிற ஒருத்தவருக்கு செய்யணும்னு எடுத்துகிட்டு போவேன். திமுகவோடு பேசுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அந்த தொகுதி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய தொகுதி, அதை போய் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி, நீங்கள் இந்த ஒய்ங்கிற தொகுதியை எடுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
இல்லைங்க எங்களுக்கு எக்ஸ் தான் வேணும், அந்த தொகுதி தான் வேணும்னா அவங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அவங்க அந்த காரணத்தை சொல்லுகிற பொழுது அந்த காரணம் ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு 25 தொகுதி கொடுக்குறோம், அவங்களுக்கு 2 தொகுதி தான் கொடுக்குறோம். அதனால் 2 தொகுதின்னு கொடுக்குற பொழுது ப்ரிஃபரன்ஸ் அவங்களுடையது, எங்களுது இல்லை. 25ன்னு கொடுக்குறப்ப 12 உங்களுது, 12 எங்களுது. 12 தொகுதி நீங்கள் விரும்புகிறதெல்லாம் எடுத்துங்க, 12 தொகுதி நாங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம், அதில் போய் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதும்பாங்க. அந்த 12 தொகுதியில் தான் இங்கே உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப பேருடைய தொகுதி வந்துருவாங்க. நீங்கள் நமக்கு என்ன சிரமம் தெரியும்னா, என்னடா இது வாழ்நாள் பூரா கூட வந்தாங்க, காரில் உட்காந்துட்டு வந்தாங்க, இந்த 5 வருஷம் நம்ம கூடயே இருந்தாங்க, இந்த தொகுதியை வாங்க முடியலையே, அதன் பிறகு வேறு சில வேலைகளை செய்யணும். ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவும் சிவாஜி அவர்களை மையமாக வைத்து தான் சொல்லுகிறேன். சிவாஜி அவர்கள் நினைத்திருந்தால், அவருக்கு அதை போன்ற ஆலோசகர்கள் கிடைத்திருந்தால், அவர் இன்னும் மேலும் அரசியலில் ஒரு இன்னும் அதிகமான நுணுக்கங்களை அவர் பெற்றிருந்தால், அவர் இந்தியாவிலேயே மிக சிறந்த அரசியல் தலைவராக வந்திருக்க முடியும். நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, இந்தியாவிலேயே. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி சிவாஜியும் இல்லை, இந்திரா காந்தியும் இல்லை. இந்திரா காந்தி அம்மா சேரில் உட்காருவாங்க, நாங்கள்லாம் கூட கீழே உட்கார மாட்டோம், வேட்டி அழுக்காயிடும் நினைப்போம். சிவாஜி அவங்க காலுக்கிட்ட உட்காந்துக்குவார். நீங்கள் அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆனாலும் அந்த தேசியத்தின் மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, விருப்பம், நேரு குடும்பத்தின் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, இந்திரா காந்தி மீது இருக்கிற ஒரு பாசம், அதுதான். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். பாண்டிச்சேரியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட அம்மா மேலே உட்காந்துருப்பாங்க, சிவாஜி காலடியில் அமர்ந்திருப்பார். சிவாஜிக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு சிவாஜியை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எம்மா பேசினாலும் அவர் ஒன்றும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறார், ஏன்னா அவங்களுடைய ஆலோசகர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆர்கே தவான் தான் இந்திரா காந்திக்கு ரொம்பவும் வேண்டிய ஆலோசகர். நீங்கள் தவான் என்ன சொல்லுவார்னா, ஏன்னாப்பா அவங்க ஆள் ஒன்றும் பேசவே மாட்டாங்கிறாம்பா அந்த ஆள். இந்த சோனியா காந்தி இந்திரா காந்தியை வேடிக்கை பார்த்துக்கிட்டே பேசினா தானே தன்னுடைய கிளைம் என்னங்கிறத சொல்லணும்ல, தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லணும்ல. ஹீ இஸ் நாட் கேப்பபிள் சச் ஏ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். காரணம் என்னென்னா, ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் அவர். சிவாஜி ஒரு அப்பழுக்கற்ற மனிதர். நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பழுக்கற்ற மனிதர்கள் அரசியலில் இருக்கலாமே ஒழிய அரசியல் தலைவராக ஆக முடியும். அதனால் ஆர்வி உதயகுமார் இன்னொரு முறை மேடையில் பேசுகிற பொழுது சிவாஜியை காங்கிரஸ் கைவிட்டு விட்டது என்று சொல்லவே கூடாது. இதுக்கு தான் நான் இம்மாதிரி சொல்கிறேன். அவரை ஒரு பொழுதும் காங்கிரஸ் கைவிட்டது கிடையாது, கலைஞர்களையும் கைவிட்டது கிடையாது, எந்த கலைஞரையும் கைவிட்டது கிடையாது. நீங்கள் அமிதாப் பச்சனுக்கும் சோனியா காந்திக்கும் இல்லாத பழக்க வழக்கங்களா? இல்லை, சோனியா காந்திக்கே மிகவும் வேண்டியவர் அமிதாப் பச்சன். அவங்க திருமணத்தை நடத்தி வைத்தவர் அவர். ராஜீவ்காந்தி சோனியா திருமணத்தை நடத்தி வைத்த ஓரிருவரில் அவரும் ஒருவர். கலைஞர்கள் சில சமயங்களில் அஞ்சுவார்கள், அரசியல்வாதிகள் அஞ்ச மாட்டார்கள், அதுதான் வித்தியாசம். அரசியல்வாதிகள் ஆபத்து வருகிற பொழுது விலகி விடுவார்கள், கலைஞர்கள் அஞ்சுகிறார்கள். அமிதாப் பச்சனுக்கு பயம், யாரை பார்த்து நம்ம போய் என்ன செய்ய முடியாது, அதுக்கு போய் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இதை போன்ற நிகழ்வுகள் உண்டு. இன்னைக்கு இது சப்ஜெக்டே கிடையாது. நீங்கள் உதயகுமார் மட்டும் இதை பேசாமல் இருந்திருந்தா கருத்து நீங்கள் காங்கிரஸில் உள்ள சிறப்பம்சம் என்னன்னாங்க, நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள்.
இப்போ நான் வந்து இந்த ஊருக்காரர், உதயகுமார் இந்த ஊருக்காரர், இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள்லாம் நம்மவர்கள் என்கின்ற நம்பிக்கையில் நான் இதை பேசுகிறேன். நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா சொன்னீங்கன்னா கேட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும், அவன் காதில் உழுந்துதா உழியான்னு கூட உங்களுக்கு தோணும். ஏனென்று சொன்னால் பதில் சொல்வது அரசியல் ஆகாது, கேட்டுக்கொள்வது மட்டும்தான் அரசியல். நீங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லனா அதுக்கப்புறம் அதில் குழப்பம் மிஞ்சிடும். காமராஜரையும் பதில் சொல்ல மாட்டார், ஆகட்டும் பார்க்கலாம் பார். ஏன்னா என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. என்ன நடக்கும், எது நடக்கும், எப்படி நடக்கும், இதில் நம்மால் எவ்வளவு செய்ய முடியும், நம்முடைய பங்களிப்பு என்ன என்பது காமராஜரை போன்ற மிகப்பெரிய தலைவர்களுக்கே தெரியாது. என்ன நம்மவர்களுக்குள்ள ஒரு சிறப்பு என்றால், நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன். உலகத்திலேயே ஒரு அரிய புகைப்படம் இருக்கிறது, ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க. காமராஜர் ஒரு கதர் வேட்டி கட்டி கொண்டு ஒரு மர நாற்காலியில் உட்காந்துருப்பார். இந்த பக்கம் இந்திரா காந்தியும் இந்த பக்கம் மொராஜி தேசாயும் நின்று கொண்டு காமராஜரை கும்பிடுவார்கள். நீங்கள் வந்து இது வந்து தமிழர்களுக்கு இது ராஜராஜ சோழனுக்கு கூட இந்த மரியாதை கிடைத்தது கிடையாது. நாம் சொல்கிறோம்ல, தமிழர்கள் மிகுந்த மரியாதையை பெற வேண்டும் என்று. அந்த மரியாதையை பெற்ற முதல் தமிழர் பெருந்தலைவர் காமராஜர். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து இந்திரா காந்தியையும் மொராஜி தேசாயையும் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு காங்கிரஸ் தலைவர்களாக பார்க்கவில்லை. ஒரு வடவர்கள், வட இந்தியர்கள், இந்த காங்கிரஸ் கட்சியை கையிலே வைத்திருக்கிறவர்கள், இந்த தேசத்தை வைத்திருக்கிறவர்கள், பிரதம மந்திரிகளாக இருக்கிறவர்கள், இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை முடிவு செய்யக்கூடியவர்கள். அவங்க யாரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாங்கன்னா, உட்காந்துக்கிட்டு கும்பிட்டா கூட பெரிய விஷயம் இல்லை, நின்று கொண்டு கும்பிடுகிறார்கள் என்றால் ஒரு சாதாரண தமிழ், ஒரு சாதாரண தமிழகத்தை சார்ந்த ஒரு தலைவன், ஒன்றுமே இல்லாத ஒரு தலைவன், சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அது மாதிரி புகைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? எங்களை மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த புகைப்படத்தினுடைய அருமை தெரியும். இன்றைக்கி கூட நீங்கள் டெல்லியில் போய் ஒரு பெரிய தலைவருடைய பிஏ கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு வந்துட முடியாது, நேரம் இருக்காது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அந்த காலத்தில் அவ்வளவு உயர்ந்த இடத்தை அடைந்தார் என்றால், அரசியலில் அவருக்கு இருந்து அசைக்க முடியாத அந்த ஆளுமை தான் அதற்கு காரணம். அந்த திறமைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மிலும் இருக்கிறவர்கள் அப்படி வரலாம். இந்த திரைப்படத்தின் மூலமாக உதயகுமார் தான் சொன்னார், நல்லா நடித்து காங்கிரஸுக்கு பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னார். நன்றி. அதுக்காக இந்த படம் நன்றாக எடுக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். நான் வந்து ராஜேந்திரனுக்கு ஒரு சின்ன இலவச ஆலோசனை ஒன்று சொல்லுகிறேன். உதயகுமாரையும் ராஜன் அவர்களையும் உதயகுமார் அவர்களையும் பேரரசு அவர்களையும் இலவச ஆலோசகர்களாக அவ்வப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எளிமையானவர்கள், ரொம்ப ரொம்ப எளிமையானவர்கள், எனக்கு அது மட்டும் தெரியும். இந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய முயற்சி. இந்த மூவரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இதை பற்றி, அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து வெகு விரைவில் இந்த திரைப்படம் வெளியில் வரணும். அதை வந்து வெளியிடுகிற பொழுதும் இதே போல் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நாம் நடத்தணும். இன்னும் பெரிய தலைவர்களை டெல்லியிலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அழைக்கணும், எல்லாரும் வரணும், அந்த வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.